Welcome to the final episode of 3 Peak Challenge in UK. ஸோ யூகேல இருக்கிற இந்த 3 பீக் சேலஞ்ச் அப்படின்னா என்னன்னா யூகேல இருக்கிற ஹையஸ்ட் 3 பீக்கை 3 நாள்ல வந்துட்டு பேக் டு பேக் ஹைக் பண்றதா இந்த சேலஞ்ச். இன்னைக்கு வந்து 3rd டே 3 பீக்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்பதான் ஜஸ்ட் நவ் பென் நெவிஸ்ல இருந்து ஏறி இறங்குறோம். லாஸ்ட் எபிசோட் நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் நீங்க பார்க்கல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்றீங்க அப்படின்னா எபிசோட் 1ல இருந்து பாருங்க. அந்த ஜேர்னியே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 3 நாள்ல யூகேல இருக்கிற 3 கண்ட்ரி நாங்க கவர் பண்ணிருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் வேல்ஸ், அப்புறம் இங்கிலாந்து, அடுத்து இப்ப ஸ்காட்லாந்து. ஸோ இந்த 3 கண்ட்ரிலையுமே 3 நாளா கவர் பண்ணிருக்கோம். யூகே பொறுத்த வரைக்கும் 4 கண்ட்ரி இருக்கு. இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ், அப்புறம் நார்தர்ன் ஐலாந்து. ஆனா அந்த 3 பீக்குமே எங்கெங்க இருக்குன்னா இந்த நான் சொன்ன 3 ஊர்ல இருக்கு. வேல்ஸ், இங்கிலாந்து, ஸ்காட்லாந்துல. ஸோ ஹையஸ்ட் பீக்கு ஸ்காட்லாந்து இருக்கிற பென் நெவிஸ். இப்போ அதான் நாங்க கம்ப்ளீட் பண்ணி வந்திருக்கோம். இப்போ எங்களோட பிளான் என்ன அப்படின்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு கொண்டு போய் கிளாஸ்கோல டிராப் பண்ணோம். அது இங்க இருந்து ஒரு 2.5 hours ஆகும். நீ என்ன சொல்ற? நீ நினைக்கலாம் நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னு. நாங்க லெஸ்டர்ல இருந்து கார் எடுத்தோம். ஆனா டிராப் பண்றதுங்க கிளாஸ்கோல. ஏன்னா வந்துட்டு இது பிக்கப் அண்ட் டிராப் வந்து வேற லொகேஷன்ல யூரோப் கார்ல பண்ணிருக்கோம். ஏன்னா நாங்க இப்ப ரிட்டர்ன் லெஸ்டர் வரைக்கும் இந்த கார் எடுத்து ஓட்டிட்டு போறோம் அப்படின்னா 8 மணி நேரம். ஐயோ என்னால முடியல, ரொம்ப டயர்ட் ஆயிரும். சோ நாங்க பஸ் ரூட் தான் எடுக்க போறோம் கிளாஸ்கோல இருந்து லெஸ்டருக்கு. சோ அதனால ஃபர்ஸ்ட் காரை டிராப் பண்ணிட்டு அடுத்து போய் நல்லா சாப்பாடு சாப்பிடணும். சீக்கிரம் கிளம்புவோம். கமான். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம அங்கே போனதும் கார் ட்ராப் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து ரிஷிஸ் அப்படின்ற ஒரு கடையில் வந்து கிளாஸ்கோல சாப்பிட்டு தமிழ்நாடு கடை. ஆமாம், தமிழ்நாடுங்க கடை. நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. நாங்கள் யூகே வந்த புதுசில் ஃபர்ஸ்ட் நாங்கள் இருந்த லொக்கேஷன் வந்து ஸ்காட்லாந்து தான். 1.5 years அங்கே தான் இருந்தோம். அப்போ சக்தி எனக்காக எப்போவும் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வர்றது வந்து ரிஷிஸ் இருந்து. ஸோ அது ஒரு மெமரிஸும் இருக்கு. அண்ட் ஆல்சோ நாங்கள் 3 நாளாக ஒன்றும் சரியாக சாப்பிடலங்க. மீன் வறுத்தது வேணும், பிரியாணி வேணும். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் அழுக்கு துணி எல்லாம் மடிச்சு இந்த ட்ராலில வச்சிடலாம். அழுகு துணி நிறைய சேர்ந்துருக்கு. எல்லாமே அழுக்கு தான். போனதும் வாஷிங் மிஷின்ல போட்டதான் உண்டு, இல்லைன்னா நாரி போயிடும். ஸோ குப்பை எல்லாமே ஒரு கவர்ல போட்டு அப்படியே இங்கேயே தூக்கி போட்டுடலாம். ஏன்னா அங்க எதுவுமே கீழே போடக்கூடாது, நம்ம போடுறது நல்லது இல்லை. அதனால எல்லாத்தையுமே மோஸ்ட்லி இந்த மாதிரி பேக் சைட்ல வச்சு கொண்டு வந்துருவோம். நீங்களுமே எங்கேயாவது வெளியே போறீங்க அப்படின்னா ஒன்று டஸ்ட்பின்ல போடுங்க, இல்லைன்னா பேக் உள்ள வச்சு வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டில் வந்து குப்பையில போடுங்க. பாத்திரத்துல யாருமே தூக்கி போடாதீங்க. ஈர துணி எல்லாமே வந்து இந்த மாதிரி இதுல போட்டு இந்த பேக்ல வைக்க போறோம். ஆக்சுவலி இப்போ நாங்கள் வியர் பண்ணிருக்க ட்ரெஸ் ஃபுல்லா நனைஞ்சிருச்சு. ஸோ அதையும் அதே மாதிரி தான் பண்ணணும். ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாமா? ஆக்சுவலாக எங்கள் ஃப்ரண்ட்ல கொஞ்சம் தூரம் ஒரு 4 காருக்கு முன்னாடி ஒரு சுமோக்காரன் 60 ரோட்ல 35-40 போயிட்டு இருக்கான். அதுவும் ஸ்லோ பண்ணி பிரேக் அடிச்சு ரைட்டா டர்னிங் இருந்துச்சுன்னா அங்க பிரேக் அடிக்கிறான். ஏன்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? இப்ப எங்களுக்கு அவசரமா போக வேண்டியது இருக்கா. அவன் லாரிக்காரன் ஒருத்தன் இருக்கான், அவன் போய் முட்டி பக்கத்துல போய் நிக்கிறான். பட் இருந்தாலும் அவன் கேர் பண்ணிக்கவே இல்லை. அவன் கொஞ்சம் பக்கத்துல இருந்தாவது நம்ம ஓவர்டேக் பண்ணிடலாம். 4 கார் நிக்கி, முன்னாடி ஒரு லாரி நிக்குது. எப்படி ஓவர்டேக் பண்றதுன்னு தெரியல. யாரும் ஓவர்டேக்கும் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. எல்லாம் அமைதிதான் போயிட்டு இருக்காங்க. அவங்க இது எவனுக்கும் அவசரம் இல்ல. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. நாங்க வேகமா போலாம்னு பார்த்தா 6 மணிக்கு முன்னாடி கொண்டு வந்தேன். 58 அப்படி 57 வந்துச்சு. அப்படியே பேக் ஆகி திருப்பி 6 மணிக்கு 6:01 அப்படி நிக்குது. இங்க டபுள் ரோடே வராதோ? ஒரே ஒரு இடத்துல வரும். ஒரே இடத்துல வரும்னு நினைக்கிறேன். அது அவங்களுக்கு வருமா நமக்கு வருமான்னு தெரியல. ஒரு இடத்துல வந்துச்சு வரும்போதுல. இந்த போறான் நான் ஃப்ரண்ட்ல சும்மா ஒருத்தன். எங்க பாருங்க எவ்வளவு இடம் இருக்கு. ஆனா ஸ்லோவா அவன் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டான். அவன் எல்லாம் பாலையே காணும் பாரு. நல்லா இருக்க மாட்டாடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். அப்பா ஓவர்டேக் பண்ணியாச்சப்பா. ஸோ இப்போ நாங்கள் எப்படி பார்த்தாலும் 6 மணிக்கு போக முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு யூரோப் கால் பண்ணி கேட்டோம். எங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னது வந்துட்டு 30 நிமிஷம் கிரேஸ் பீரியட் இருக்கு. ஸோ நீங்கள் 6 மணினா நீங்கள் 6:25 வந்து விட்டா போதும், ஃப்ரீ ஆஃப் சார்ஜ்னு சொன்னாங்க. அப்புறம் தான் நான் கேட்டேன், கிளாஸ்கோல 6 மணிக்கெல்லாம் பூட்டிடுவாங்களே, என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். அவங்க இருங்க செக் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க. அப்புறமா சொல்கிறாங்க, இந்த மாதிரி க்ளோசிங் டைமுக்கு அப்புறம் நம்ம வந்து போய் வண்டியை விட்டோம்னா கீழே ஒரு பாக்ஸ் இருக்குமா, அதில் போய் ட்ராப் பண்ணிக்கலாமா. ஆனால் 20 பவுண்டு சார்ஜ் தான். அவங்க வந்து ஏன்னா வந்து தானே மறுபடியும் நாளைக்கு வந்து செக் பண்ணுவாங்கல்ல, அதனால அதுக்கு எக்ஸ்ட்ரா 20 பவுண்டு. எங்களுக்கு ஓகே தான் தோணுச்சு. நல்ல ஆப்ஷன் தான். எங்களுக்கு பஸ் வந்து ஆக்சுவலா 7:55 தான்.
எங்களுக்கு ரிஷிஸ் போறதுக்கும் டைம் இருக்கு. அதனால நாங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கோம் மனசளவுல. சரி 20 பவுண்டு தானே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலா என்ன அப்படின்னா யூரோப் கார்ல டைமுக்கு மேல நம்ம எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தோம் அப்படின்னா 1 டேக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஒரு நாள் வாடகையை நம்ம கொடுத்தே ஆகணும். பட் இந்த கிரேஸ் பீரியட்ன்ற மேட்டர் வந்து எனக்கு தெரியாது. பரவாயில்ல, அது வந்து எங்களுக்கு ஒரு புது கண்டுபிடிப்பு இந்த தடவை. எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தல. சோ நல்ல விஷயம் தான். முன்னாடி வந்து டேங்க் ஃபில் பண்ணிட்டு கொடுக்கணும். ஆமா, இப்பதான் வந்து அதனாலதான் பெட்ரோல் வேற போட்டோம். ஏன்னா டேங்க் ஃபில் பண்ணல அப்படின்னா வந்துட்டு அதுக்கு அவங்க ஒரு சார்ஜ் எடுப்பாங்க. நமக்கு பெட்ரோல் என்னமோ 40 பவுண்ட் வந்துச்சு. அவன் 40 எடுப்பானா எவ்வளவு எடுப்பான் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கார் வாங்கும் போதே நம்மளோட கிரெடிட் கார்டுல 250 பவுண்ட்ஸ் லாக் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த 250 பவுண்ட்ஸ் எதுக்குன்னா எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்க லேட்டா வரோம்னா அதுக்கு ஒரு சார்ஜ் வருது. பெட்ரோல் போடாம கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு சார்ஜ். ஸோ இந்த மாதிரி வந்து எதுக்கு அவங்களுக்கு வேணுமோ யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த லாக் பண்ண அமௌண்ட் வந்து இருக்கு. அதனால அவங்க வந்து ஓகே நீங்க உங்க இஷ்டம் தான், நீங்க எப்பதான் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. பட் நம்ம சைட்ல இருந்து நமக்கு தானே மணி. ஸோ நம்ம தான் வந்து சீக்கிரமாவும் போகணும், பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு கொடுக்கணும், காரை நல்லபடியாகவும் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இது எல்லாமே இருக்கு வாடகை கார்ல. ஆக்சுவலா இன்னைக்கு பெரிய மழை. இன்னைக்கு டிலே ஆனதுக்கு ரீசனும் அதுதான். நிறைய கார் வந்து டிராபிக்ல மாட்டிக்கிச்சு. எங்களுக்குமே வந்துட்டு ஃபுல் கான்ஃபிடன்ஸ்ல ஃபுல் ஸ்பீட்ல போக முடியல. அதாவது அந்த ஸ்பீட் லிமிட்டுக்கு ஒட்டியே எங்களால போக முடியல. கொஞ்சம் இடத்துல ஸ்லோ பண்ற மாதிரியும் இருந்துச்சு. ஸோ வெதருமே இந்த மாதிரி சொதப்பிடுச்சு இன்னைக்கு. ஒரு வேளை சொதப்பிட்டா கூச்சமே படாம பின்வாங்கிடணும். பட் அட்லீஸ்ட் நம்ம ஹைக்கிங் போறப்பயாவது நல்லபடியா இருந்தது. அப்பயும் நல்லா இல்ல, பட் நம்ம மேனேஜ் பண்ற அளவுக்கு இருந்தது இல்ல. ஆமா, பரவாயில்லாம இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் ஊபரில் ஏறி ரிஷிஸ் ரெஸ்டாரண்ட் போயிட்டுருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி தான் நாங்கள் அப்போதுலேருந்து கூவிக்கிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். கிளாஸ்கோவில் ரிஷிஸ்னு ஒன்று இருக்கும். அது ஒன்று தான் நாங்கள் அடிக்கடி சாப்பிட்ற இடம். ரிஷியில் போய் சாப்பிட்டு அப்படியே பஸ் ஏறலாம். ரிஷிஸில் சாப்பிட்லாம். எப்படா நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே காஞ்சி போயிட்டோம். நாங்கள் 3 நாளாக எதுவுமே சாப்பிடல, நல்லாவும் சாப்பிடல, நம்ம இந்தியன் சைடு போகவே இல்லை. அதனால எனக்கு எப்படா சாப்பிடுவோன்னு இருக்கு. எனக்கு ஃபிஷ் ஃப்ரை தான் சாப்பிடணும் ஆசையாக இருக்கு. சாப்பிடுவோம். இப்போ வந்து இங்கே ஒரு ஆள் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஏன்னா வந்து அவங்க பழைய ஆஃபீஸ் கொலீக்ஸ் எல்லாரையுமே வந்துட்டு ஃபோன் பண்ணி வாங்க பார்க்கலாம். ஒரு 2 பேர் தான் பக்கத்துல இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்க 2 பேர் பக்கத்துல இருக்காங்களா? ஆமா ஆமா. ஏன்னா இன்னொரு சனூப் அவனா தள்ளி இருக்கான். அவன் லேட் ஆயிடுச்சு எல்லாரும். அவன் வீட்டுக்கே போயிருப்பான். அதனால தான் டக்குன்னு அடிச்சேன். அதுவும் இல்லாம நான் நடந்து டெய்லி ஆஃபீஸ்க்கு வந்த பாதைகள், அந்த ஸ்ட்ரீட்ஸ், அந்த அழகான பில்டிங்ஸ் அதெல்லாம் பார்க்கும் போதுல பல மெமரிஸ். நல்லா இருக்கும். ஸ்காட்லாந்து பில்டிங்ஸ்லாம் நல்லா இருக்கும். உங்களுக்கு காமிக்கிறோம். ஆக்சுவலாக வந்து இங்கே என்ன அழகு அப்படின்னா, கிளாஸ்கோவா இருக்கட்டும், எடின்பராவா இருக்கட்டும், இங்கே வந்து இருக்கிற பழைய பில்டிங்ஸ் எதையுமே டச் பண்ணல அவங்க. அப்படியே வந்து அதையே புது ஷாப்பிங் சென்டராக இருக்கட்டும், மூவி தியேட்டராக இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து மாடிஃபை பண்ணி பழைய பில்டிங்ஸே வந்து அப்படியே வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப பழங்காலத்து கட்டிடமாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதான் நான் சொன்ன என் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸு. இது சைத்ரா, இது வந்து நவீன், இவர் சேலத்து டானுக்கெல்லாம் டான். இவங்க ஒசூர் ஹீரோயின். இவங்க என்னை வச்சு காமெடி பண்ணலையே. இப்படிதான். ஆக்சுவலாக ரொம்ப ஷார்ட் டைம் இவங்களை மீட் பண்ணது, டைமே இல்லை. ஆனால் வேற வழி இல்லாம சரி மீட் பண்ணி ஆகணும். ஆமா, வீடியோனா அப்படியே பயங்கரமான சினிமா பார்க்க போறோம். அந்த அளவுக்கு நான் ட்ரெயின் ஆகல, சும்மா கம்ஃபர்டபுளா பேசிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சரி ஓகே, ஆமா சரி அழுவோம். ஸோ பஸ் உள்ள ஏறிட்டோம். வெரி ஷார்ட் டைம் தான் கிளாஸ்கோல. ஆமா, அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க சீக்கிரம் வந்திருக்கலாம்ல, முதலே சொல்லலாம்ல, ஏன் நீங்க ஷார்ட் டைம் வரீங்க. போனட்டும் ஒரு தடவை வந்தேன், அப்பயும் கொஞ்ச நேரம் தான் இருந்தேன். அதெல்லாம் அதான் சொல்லிட்டு இருந்தேன் நவீன்லாம், நீங்க பேசாம அடுத்து பிளான் பண்ணி பெருசா வாங்க. நானும் கூப்பிட்டுருக்கேன், முதல்ல நீங்க கிளம்பி வாங்க, அடுத்து நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்த தடவை வருவோம் மறுபடியும் சீக்கிரமா வரோம். ஸோ பஸ் ட்ராவல் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷம் இருக்கும். ஐ மீன் ஓவர் நைட் ஜேர்னி. கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது, பரவாயில்ல, வேறு வழி இல்லாமல் அது எடுத்துருக்கோம். ஆனால் வந்தாச்சு இப்படியோ. ஸோ
ஸோ ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. மணி இப்போ 5:35, காலையில் 5:30 தான் ஆகுது. ஆனால் நல்லா விடிஞ்சிடுச்சு. ஏன்னா இப்போ சம்மர்னால 4:30க்குலாம் வந்து விடிஞ்சிரும் இங்கே யூகேவை பொறுத்தவரை. ரொம்ப மழை இல்லாமல் இருக்கு நீ. இது நல்லா 3 நாள் ஃபுல்லாக பேக் டு பேக் மழை தான் அங்கே. ஆமாம், இன்னைக்கு மழை இல்லாமல் பார்க்குறதே எப்பா கிளியராக இருக்கேன்னு இருக்கு. ஸோ இது அது 3 days ட்ரிப்பாக இருந்தால் கூட ஒரு 6 நாள் மாதிரி இருக்கு. ஏன்னா பேக் டு பேக் நாங்கள் எந்திரிச்சு ரன்னிங்கு சேசிங்கு மாதிரி இருந்துச்சு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்க்குற லாயல் சப்ஸ்கிரைபர்ஸ். ஆனால் உங்களுக்கு மட்டும் தான் இந்த பார்ட்டை நான் காமிக்க போகிறேன். முதல்ல பாருங்க. ஸோ 3 pics கம்ப்ளீட் பண்ணோன்றதுக்காக ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஃபைனலி பிளேஸ்ட். இந்த சீரீஸே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க எல்லாமே வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மேக் ட்ராவல் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.